ஸோ நீங்கள் எவ்வளோ மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க? அதான் சொன்னேன் 2022 ஃபுல்லாக அப்போ வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு நடுவில் ஒரு அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 months ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாங்க. திரும்ப ஒரு 1 இயர் அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக திரும்ப ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க. நடுவுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சேன். திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாமே ஆரம்பித்தாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 2.5 வருஷம் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் முழுமையாக நான் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்போது பாருங்கள் எவ்வளோ ஊசி எடுத்துக்கிட்டேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கேட்டாங்க 40 வயசுக்கு அப்புறம் குழந்தைலாம் பெற்றுக்க முடியுமா, உனக்கு குழந்தை தேவையா அப்படி இப்படின்னாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், எனக்கு குழந்தை தேவை, என்ன கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட வந்து நிற்க போகிறது இல்லை. அது மட்டும் ஒன்று எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஏஜ் வந்து எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி, நம்ம ஹெல்த்தில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு டாக்டர்ஸ் தான் முடிவு எடுக்கிறாங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியாது அப்படின்னு அவங்க தான் சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. தவிர நம்மளால் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. அடுத்தவங்கள பேச்சு கேட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த டைமில் நான் இப்போ ப்ராஜெக்டும் எதுவும் பண்ணாதனால எனக்கு ப்ராஜெக்டும் இல்லை, அதனால வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், வெளியிலேயே எங்கேயும் போகலை. அந்த சமயத்தில் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தார். அவருக்கும் வேதனைகள் வலிகள் இருந்தது. ஆனால் 2 பேருமே உடஞ்சி போயிட்டா 2 பேருக்கும் ஆறுதல் சொல்ல இந்த வீட்டில் யாரும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு ஆறுதல் சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். இப்போ வரையும் அவர் தான் எனக்கு தோள் கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு ஏதாவது ஒரு என்னன்னா முதல் ஆளாக நிற்கிறது அவர் தான். அதில் முதல் சப்போர்ட் என்னோட பிரதர், என் தம்பி நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், சப்போர்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ என் ஃபேமிலி சர்க்கிள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நான் ஷூட்டிங் போன படமும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், கொஞ்சம் ஜுவல்ஸும் இருந்தது. அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பித்தோம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து நிறையா இன்ஜெக்ஷன், நிறைய டேப்லெட் எடுக்கும்போது சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சுகர் வரும், பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அது வராது அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எனக்கு பாப்பா பிறந்து இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுனால இப்போ சுகரும் இப்போ கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ ஐம் ஓகே. மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா ஆக்ட்ரஸ் ஜூலி நம்ம கூட இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். 40+ உங்களுக்கு வந்து பெயின்ஸ் பிறந்து ஸோ ரொம்ப அழகாக அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பசங்களை பற்றி சொல்லுங்க. குழந்தைங்க பற்றி சொல்லணும்னா 2மே ரொம்ப வாளுங்க. அதில் ரொம்ப வாள் வந்து தர்ஷினி தான். தர்ஷன் வந்து கொஞ்சம் சமத்து தான். தர்ஷினி மட்டும் என்ன மாதிரியே அப்படியே செம்ம வாழ்த்தனமாக இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த 2 பேரை கையில் வாங்குற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல மேம், அது எப்படி இருந்ததுங்க? அதுக்கு வார்த்தைகள் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து திரும்பவும் ரிசல்ட்லாம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து ஒன்று நாங்கள் பண்ணோம். ஏன்னா ஷூட்டிங்லாம் நான் வீட்டிலேயே இருந்தேன், எதுவுமே எங்கேயுமே வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். ஸோ அந்த தருணம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அது ட்வின்ஸ்ன்னு சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பட் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலை. நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், பட் அந்த ட்வின்ஸ்ன்னு விஷயம் யார்கிட்டையுமே சொல்லலை. எல்லாரும் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தெரியட்டும் சொல்லிட்டு தான் அது யார்கிட்டையும் சொல்லாமே அப்படியே வச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி இப்போ ஒரு போனது திரும்பவும் வந்தது மாதிரி எங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். அபவுட் சி செக்ஷன், அதாவது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்புறம் பேபிஸ் வந்து எவ்வளோ மந்த்தில் பிறந்தாங்க? ஆக்சுவலாக பேபிஸ் வந்து கொஞ்சம் ப்ரீ மெச்சூர் தான். ஆக்சுவலாக எனக்கு ஆகஸ்ட்டில் தான் டேட் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 15லேருந்து 17க்குள்ளே தான் எனக்கு டேட் கொடுத்தாங்க. பட் வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு ப்ரீ மெச்சூர்னால. ஜூலை 25 பாப்பா கொஞ்சம் பிறந்துட்டாங்க. என்னென்னா பேபி வெயிட்டு, எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால சீக்கிரமாக பண்ண வேண்டிய சூழ்நிலையினால சீக்கிரமாகவே பண்ணிட்டாங்க. இந்த சி செக்ஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பேக் பெயின் இருக்குது, டக்குன்னு ஒரு வேலை டக்குன்னு அப்போனா நான் காலைல ஆரம்பித்த நைட் வரையும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ அவ்வளோவா பண்ண முடியல, பிரேக் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பெயின் கொஞ்சம் இருக்குது, மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்துச்சுங்க? அந்த குழந்தைகள் முகத்தை பார்த்தோன்னு தான், எனக்கு அவங்க முகத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த தானாகவே அந்த ஸ்ட்ரென்த்து வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சாலே நம்மளுக்கு போப்பா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த குழந்தைங்க பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே வலியெல்லாம் மறந்து போயிடுது. வலிகள் இல்லை, நிறைய உள்ளுக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருக்கும், சோகங்கள் நிறையாவே இருக்குது.
அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சோடனே நம்மளுக்கு அதெல்லாம் மறந்துடுதுப்பா. ஏன்னா உண்மையிலேயே நம்மளும் அந்த குழந்தையாவே இருந்துடலாமே அப்படின்னு சில நேரத்துலலாம் தோணும் ஆக்சுவலா. இந்த ஒரு தருணத்துல ஸோ நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டும் சரி, என் ஃபேமிலி சர்க்கிளும் சரி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு அதாவது என்ன 2022 வந்து எனக்கு நடந்த சில சம்பவங்கள்லாம் ஃபேமிலியும் சரி, நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி மன அழுத்தத்தில் அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் நிறைய விஷயங்கள்லாம் மாறி சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி குழந்தைக்காகவே சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் இல்லையா. ஸோ அது அந்த பண்ணனால இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இந்த ஹாப்பியே போதும்னு இருக்கேன் ஆக்சுவலி. அபவுட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை ஆக்சுவலாக. என்னென்னா அந்த கரெக்ட் டைமுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எடுக்குது, அதில் தான் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா நான் அக்டோபர் வரையும் கொஞ்சம் நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்தனால சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் டைமிங்லாம் சேஞ்சஸ் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி இதை வந்து இந்த வாட்டியாவது கொஞ்சம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள் ஷூட்டிங்லாம் நிறையாவே நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டிலே இருந்து சொல்லப்போனால் எனக்கு டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். டான்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஸோ ஐவிஎஃப் வந்து கொஞ்சம் சில பேருக்கு அது வந்து அதான் நம்ம சந்தோஷமா ஒரு விஷயம் ஏற்றுக்கிட்டா அது சந்தோஷமா இருக்கும். அது வலிகள் அது முடியல அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். எனக்கு அதை நான் சந்தோஷமா தான் நான் ஒரு விஷயங்களை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா நிறைய இன்ஜெக்ஷன், நிறைய டேப்லெட் விட இன்ஜெக்ஷன் தான் நிறையா இருந்தது ஐவிஎஃப்ல. ஸோ அந்த வலிகள்லாம் நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக எடுக்கணும், அது பாதிலே விட்டுட்டு போகக்கூடாது. ஆமாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க? அதான் சொன்னேன், 2022 ஃபுல்லாக அப்போ வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு நடுவில் ஒரு அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 months ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாங்க. திரும்ப ஒரு 1 இயர் அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணாங்க ஆக்சுவலாக. திரும்ப ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிச்சாங்க. நடுவுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சேன். திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாமே ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 2.5 வருஷம் அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நான் முழுமையாக நான் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்போது பாருங்கள் எவ்வளோ ஊசி எடுத்துக்கிட்டேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஊசிகள் நிறைய எடுத்துக்கிட்டேன். இந்த சிஏ எக்ஸாம் மாதிரி பாதியில் ஃபெயில் ஆனால் மறுபடியும் கண்டிப்பாக ஐவிஎஃப் வந்து சும்மா கிடையாது. அதுக்கு அவங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பராக நடந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாகவே நடக்கும். இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்க? இப்போ மக்கள் வந்து இது ஏதாச்சும் இப்போ சரியான அவேர்னஸ் வந்து இதில் இல்லை, பெரிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெரிய காஸ்ட்லி அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ஸ்கீம் மாதிரி வச்சுருக்காங்க. நான் பார்த்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு முன்னாடி என் சிஸ்டரும் ஐவிஎஃப் தான். ஸோ அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். அது என் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் என் தங்கியோட ஃப்ரெண்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நல்லா சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் நானும் வந்து ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேயே என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. என்னோட மைண்ட் எனக்கு வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு 12-13 வயசுலேயே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அப்போவே எனக்கு சொன்னாங்க நார்மல், உனக்கு கன்சீவ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் என் லவ் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நார்மலாக கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலிமா தான் இது பண்ண முடியும் அப்படின்னு. அவரும் ஓகே சொல்லிட்டு தான் என்னை கல்யாணமே பண்ணார். என்ன ஆச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே கையோடு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருந்தா எனக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இருந்திருக்காது. நான் என்ன பண்ணிட்டேன், அப்போது கொஞ்சம் ஷூட்டிங்கு, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2 years வேலை இல்லாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வேலைகள் வந்தது. அந்த வேலைகள் வந்ததுனால என்னாச்சு, கல்யாணத்துக்காக வாங்கின கடன்லாம் அடைக்கணும் இல்லையா. ஸோ அதில் பிஸியாக இருந்ததுனால குழந்தை பற்றி நாங்கள் அதை யோசிக்கல, அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி யோசிக்கனால 40 வயசுல தான் சரி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுக்கு அப்புறம் தான் சரி சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சுது. நிறைய பேர் கேட்டாங்க 40 வயசுக்கு அப்புறம் குழந்தைலாம் பெற்றுக்க முடியுமா, உனக்கு குழந்தை தேவையா அப்படி இப்படின்னாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், எனக்கு குழந்தை தேவை, என்ன கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட வந்து நிற்க போகிறது இல்லை, அது மட்டும் ஒன்று எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஏஜ் வந்து எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி நம்ம ஹெல்த்தில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு டாக்டர்ஸ் தான் முடிவு எடுக்கிறாங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியாது அப்படின்னு அவங்க தான் சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. தவிர நம்மளால் எதுவும் முடிவு எடுக்க முடியாது, அடுத்தவங்களை பேச்சு கேட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரையும் நான் கடவுளை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஸோ கடவுள் விட்ட வழியிலே நான் போனேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு கொரியோகிராஃபரும் கூட. ஸோ அதை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் சொல்கிறேனே,
டான்ஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திரும்பவும் வந்து கொடுக்கலான்னு பார்க்கும்போது கூட கரெக்டாக இருக்குது. என்னென்னா பாப்பா தூங்குற டைமில் தான் நம்மளால மற்ற வேலைகள்லாம் பார்க்க முடியுது. கரெக்டாக ஈவினிங் டைமில் அப்போ தான் கேமரா ஆன் பண்ணுவோம், அப்போ தான் ஒருத்தங்க அழுவாங்க, சரி பால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராப்பராக ஒரு ஒரு வேலையை அப்படியே போயிட்டே இருக்கனால அந்த ரீல்ஸ் பக்கமே வரல. நிறைய பேர் கேட்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் கேட்க, மேம் எப்போ மேம் உங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்க முடியல, ப்ரெக்னன்சி டைம்லேயாவது ஒரு 2-3 இது பர்ஃபார்ம் பண்ணேன், பாப்பா பிறந்ததுக்கப்புறம் என்ன மேம் சுத்தமாக விட்டுட்டீங்க அப்படின்னு. சுத்தமாக விடலை, டைம் இல்லை ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து இன்னும் கொஞ்சம் வந்து பழைய நிலைமை கொஞ்சம் வரணும். ஏன்னா வேலைகள், தூக்கம் இல்லை, நைட்டு நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தூங்குறதுக்கே 3:30-4 மணி ஆகுது. சரி எழுந்துக்கும் போது கரெக்டாக 10 மணி ஆகிடுது. கரெக்டாக ப்ராப்பராக வேலைகள் கரெக்டாக போயிட்டே இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஏன்னா நம்ம வீட்டில் வேறு யாரும் கிடையாது, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்னால நாங்களே வேலை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கனால அந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் ஒன்று சொன்னால் ஃபோன் அதிகமாக என் கையிலேயே வச்சுக்க முடியுது. அப்போயாவது ஃபோன் நம்ம கையிலே இருக்கும், ஏதாவது பார்த்துட்ருப்போம், ஏதாவது கேட்பாங்க. நிறைய பேர் கொலாப் கேட்கும் போது நான் 2 மணிக்கு தான் மெசேஜே பண்ணுறேன், ஓகே அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன், மேம் 2 மணிக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகும்னாங்க. அது எனக்கு புரியுது, என்ன ஏதுன்னு இப்போ எனக்கு புரியுது ஆக்சுவலாக. நான் தான் சொல்றேன், திரும்ப வரேன் அப்படின்னு தான் சொல்வேன். நிறைய பேரோட கேள்வி அதுவாக தான் இருக்கு, எப்போ ஜூலி கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆமா, நான் அதுவும் இல்லாம திரும்பவும் ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பவும் நான் வந்துருவேன், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவேன். என்னென்ன மாதிரியான சீரியல்ஸ் படங்கள் ஏதாச்சும் அப்ரோச் வருதாங்க? சீரியல்ஸ் வந்தது ஆக்சுவலா, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமே எனக்கு ப்ராஜெக்ட்லாம் வந்தது. பட் அப்போ பாப்பா பிறந்து அப்போ தானே இது, அதனால என்னால் பண்ண முடியல, வர முடியலன்னு சொன்னேன். நான் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் வாங்க பாப்பாவும் கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு தனி ரூம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னாங்க. இப்போதைக்கு வேணாம் கொஞ்சம், ஏன்னா தர்ஷன் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்ததுனால அவன் பக்கத்துலேயே இருக்கணும் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தாங்க, அதனால பக்கத்துலேயே இருக்கனால சில ஒர்க்கெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இப்போ திரும்பவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ப்போம் கூடிய சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டு போனால் உங்களோட எண்ணம் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக பாப்பா மேலேயும் இருக்கும், வேலைகள் மேலேயும் இருக்கும். அது வந்து குறையவே குறையாது. வேலை விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். எப்பயும் போல் காலைல சீக்கிரம் எழுந்துருவேன். எப்படி இருந்தாலும் நான் தூங்குறதுக்கு 4 மணி ஆகும், தூங்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான், அங்கே டைம் கேப்பில் தூங்க வேண்டியது, அவ்வளோதான். மற்றபடி அந்த இதுக்காக வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக தான் வருவேன், டைமிங் சேஞ்ச் பண்ணுவேன், அதை நான் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் இருந்தப்பையும் சரி, இல்லை இப்போ சரி, நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஏதாச்சும் இருக்கா? இப்போ பாண்டியன், நான் ரீசெண்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் வந்தது. ஸோ அது பண்ண முடியல, ஏன்னா விஜய் டிவியில் எந்த ப்ராஜெக்டும் பண்ணலை. ஸோ அந்த சேனல் மட்டும் தான் மிஸ்ஸிங். சீரியலில் ரியாலிட்டி ஷோஸ் நிறையா பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில், பட் சீரியல் சொல்லும் போது எதுவும் பண்ணலை. அப்போ அது பண்ணும்போது ஐயோ நம்மளால் பண்ண முடியலன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்ததுன்னு சொன்னோனையும் செலிபிரிட்டி சைட்லேருந்து யாராச்சும் டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினது மூமெண்ட் யாராச்சும் இருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி தான் சொன்னாங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை. அதான் சொன்னேன், உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் சொல்ல. இன்னும் சொல்ல போனால் என்னோட ஃபேமிலி சர்க்கிளையும் யார்கிட்டையும் நான் அது சொல்லவே இல்லை. ஒன்லி வந்து அம்மா அப்பா, என்னோட பிரதர் சிஸ்டர், அவங்க சைட்லேருந்து, வீட்டு சைட்லேருந்து ஒரு சில பேருக்கு தான் சொன்னோம், தவிர ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கிட்டுமே நாங்கள் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க, ஐவிஎஃப்னாலே ட்வின்ஸ் தான். நான் ஓ அப்படியா, சரி ஓகே, ஓ அப்படியா, இப்படியே தான் நான் பேசி இது பண்ணேன், தவிர ஆமாம் எங்களுக்கும் ட்வின்ஸ் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்கும் ஆச்சரியம்னா ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று, அதே பிறந்தா 2 பையன் இல்லைன்னா 2 பொண்ணு, ஆனால் உனக்கு ரொம்ப லக்கு அப்படின்னாங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ அந்த டைமில் இருக்கு மேம், அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அபார்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கோம், ஒரு டிப்ரெஷன் போயிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? என் ஹஸ்பண்ட் தான். நான் ரொம்ப உண்மையிலேயே மென்டலி ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருந்தேன், எனக்கு எதுவுமே தோணலை அந்த டைமில். நான் இப்போ ப்ராஜெக்டும் எதுவும் பண்ணாதனால, எனக்கு ப்ராஜெக்டும் இல்லை, அதனால வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், வெளியிலேயே எங்கேயும் போகலை. அந்த சமயத்தில் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தார். அவருக்கும் வேதனைகள் வலிகள் இருந்தது, ஆனால் 2 பேருமே உடஞ்சி போயிட்டா 2 பேருக்கும் ஆறுதல் சொல்ல இந்த வீட்டில் யாரும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால எனக்கு ஆறுதல் சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். இப்போ வரையும் அவர் தான் எனக்கு தோள் கொடுத்துட்டே இருக்காரு ஆக்சுவலாக. எனக்கு ஏதாவது ஒரு என்னன்னா முதல் ஆளாக நிற்கிறது அவர் தான். இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு வேலையாக இருந்தாலும் கூட என் ஹஸ்பண்ட் வந்து அவரை நல்லாவே பாப்பா 2 பேரும் நல்லா கேர் பண்ணி, அதாவது பால் எவ்வளோ கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், எந்த டைம் கொடுக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு சப்போர்ட் வேறு யாரும் இல்லை. ஓகே. இப்போ உங்களுக்கு எந்த இயர் மேரேஜ் ஆச்சுங்க?
2014. 2014. ஸோ இப்போ அந்த டைம்ல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ். ஸோ இந்த 10 இயர்ஸ்ல ஒரு சொசைட்டி சைடில் வந்து சரி, ஃபேமிலி சைடில் வந்து சரி ஒரு ப்ரெஷர் போட்டிருப்பாங்க, எப்போ குழந்தை அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் உங்களோட பதில் என்னவா இருந்தது? ஒரே ஒரு பதில், எப்போ பிறக்குமோ அப்போதான் பிறக்கும். லாஸ்டா கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசத்துல அவர் வீட்டு சைட்ல இருந்து எனக்கு நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா நான் லவ் பண்ணும்போதே அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அவருக்கு தெரியும். ஆக்சுவலா எல்லாருக்கிட்டையும் இது சொல்லணும்னு எனக்கு தோணலை. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்ல. ஒரே ஒன்று தான் சொன்னேன், எப்போ பிறக்குமோ அப்போ பிறக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படியே தான் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கோவம் எரிச்சல்லாம் இருந்தது, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் என்னால், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் ஃபங்க்ஷனுக்குலாம் நான் போகாமல் இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளும் நிறைய பேர் கேட்பாங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் நான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட் இருக்குல்லங்க, இதை வந்து இப்போ எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா, இல்லை கொஞ்சம் அம்மா அவங்க சாப்பிட விடுங்கடான்ற மொமெண்ட்லாம் இருக்கு? இல்லை, என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் அது எப்படி தான் உங்களுக்கு தோணுன்னு தெரியல. காலையிலையும் சரி, நைட் முக்கியமாக நல்ல பசிக்கும் நேரத்தில் சாப்பிட உட்காரும்ல, கரெக்டாக அழுவாங்க. அந்த நேரத்தில் சில நேரத்துலலாம் கோவம் வரும், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அம்மாவை அப்படின்னு எங்களுக்கு கோவம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் என் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார், ஏதாவது மீட்டிங் இருக்குன்னு போயிடுவார், நான் தான் மாட்டுவேனா. அப்போ வந்து என் வீட்டுக்காரர் தான் திட்டுவேன், மற்ற நேரத்தெல்லாம் இருப்பார், இந்த நேரத்தில் இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி நான் திட்டுவேன், அவரை தான் திட்டுவேன், பசங்களை திட்ட மாட்டேன். நைட்டு தூங்க வைக்கிற பசங்க தூங்க வைக்கிற மொமெண்ட்ல எப்படி இருக்கு? அது கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான். ஏன்னா நான் மத்தியானம் தூங்குறது இல்லை. என்னன்னா மத்தியான டைம்ல கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 3 months வீட்டில் இல்லாதனால இது பேச்சுலர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு வீடு. என் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறார் அப்படியே வச்சுட்டுறாரு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மத்தியானம் தூங்குறதுல நைட்டு வந்து எனக்கு 11 o'clockலாம் தூக்கம் வந்துடும். லாஸ்ட் ஒரு 10 days என்ன பண்ணுறாங்க, பசங்க ஒரு 4 மணிக்கு தான் தூங்குறாங்க, வச்சு செய்கிறாங்க. ஏன்னா எனக்கு தூக்கம் வருதுடா, எனக்கு தூக்கம் வருதுடா. அவங்க தூங்குறாலும் இல்லையோ, நான் தூங்கிட்டே ஆடிட்டு இருப்பேன் நான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நைட் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் போக போக பழகிடும். இந்த IVF காஸ்ட்டை பற்றி பேசியிருந்தோம். அதாவது ஸோ இவ்வளோ காஸ்ட்டு இப்படி வரும்னு சொல்கிறப்ப வீட்டு சைடில், ஃபேமிலி சைடில் இருந்து ஒரு சொல்லியிருப்பாங்க, ஏன் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அமௌண்ட்டு கொஞ்சம் ஆச்சு. மற்ற ஹாஸ்பிட்டலோட நான் பார்த்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஸ்கீம் கம்மி தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நான் ஒர்க்கு போகல, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் போனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. அதில் முதல் சப்போர்ட் என்னோட பிரதர், என் தம்பி நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், சப்போர்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ என் ஃபேமிலி சர்க்கிள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நான் ஷூட்டிங் போன பணமும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், கொஞ்சம் ஜுவல்ஸும் இருந்தது. அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பித்தோம். பிஃபோர் மேரேஜ் வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க, எப்படி இருந்துச்சுங்க? பிஃபோர் மேரேஜ் வந்து அவ்வளோவா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எனக்கு கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு அப்பப்போ ஸ்டொமக் பெயின் வரும், அவ்வளோதான். அப்புறம் வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஷூட்டிங்கில் கரெக்டான டைமில் நம்ம சாப்பிட்றது கிடையாது, ஷூட்டிங் சாப்பாடும் அப்படி இப்படி இருக்கும். ஸோ அப்போ இருக்க பிஸி நேரத்தில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்பான ஹெல்த் இஷ்யூஸ் தான் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க ஆரம்பிச்சுது. IVF ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து நிறையா இன்ஜெக்ஷன், நிறைய டேப்லெட் எடுக்கும்போது சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, இந்த IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சுகர் வரும், பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அது வராது அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எனக்கு பாப்பா பிறந்து இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுனால இப்போ சுகரும் இப்போ கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ ஐம் ஓகே. IVF ட்ரீட்மெண்ட் அப்போ என்ன மாதிரி டயட் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? அது வந்து நீங்கள் என் ஹஸ்பண்டை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.